பந்தம் பந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம். ஏமா தோட்டக்காரன்ட்ட சொல்லி இதெல்லாம் கட் பண்ணி விட சொல்லலாம்ல? பாரு செடி எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு. சரி வரட்டும் சொல்கிறேன். செடி அப்பப்போ வெட்டி விடணுமா, இல்லாட்டி செடிலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரிங்க அண்ணனே வரவும் சொல்கிறேன். வேறு ஏதாவது வேலை இருக்கா? இல்லை அவர் வரவும் ஃபோன் போடு, செடியெல்லாம் கொஞ்சம் நட வேண்டி இருக்கு. சரிங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேணாம் இப்போ தானே காப்பி குடித்தேன், கொஞ்ச நேரம் உட்காடுறேன். என்னங்க இங்கனக்குள்ளேயே உட்காந்துட்டீங்க, சேரில் உட்காருங்க. ஆமாம், நம்ம வீட்டில் எங்கே உட்காந்தா என்ன, இங்கே உட்காந்தா கொஞ்சம் நல்லாத்தே இருக்கு. இல்லைங்க, நான் மேலே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க, சங்கட்டமாக இருக்குது. ஏம்மா முதல்ல உட்காரு. யாரு மேலே உட்காந்தன்னு கீழே உட்காந்தன்னு நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லைங்க, அது வந்து எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சொன்னா கேளு, முதல்ல உட்காரு. அட நல்லா உட்காரு. போதுமாங்க? இது எப்படி இருக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன மேலே உட்காந்தேன் கீழே உட்காருன்னு. சரி சம்மந்தி வீட்டில் எதுவும் பேசுனாங்களா? ஆமாங்க, சம்மந்தி அம்மா பேசுனாங்க, ரொம்ப சந்தோஷம்னாங்க. சரி வேற ஏதாவது பேசுனாளா? ஆமாங்க, கல்யாணம் என்னைக்கு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவோம், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். 10 பவுன் 50,000க்கு சேலை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் அனுபவிக்க எனக்கு கொடுத்து வைக்கல. கழுத்தில் 10 பவுன் செயினை போட்டுக்கிட்டு டிங்கின்னு மினிக்கிட்டு திரியிறா. இவ சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, அவள் சந்தோஷத்தை கெடுத்தே ஆகணும். நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் இவளுக்கு வலிக்கும்? ஐடியா, அந்த 10 பவுன் தங்கச்சங்கிலியே பிச்சிட வேண்டிதான். டண்டான டர்னா டண்டன கண்டர்னா. மகேஷா கொக்காவா? இருந்தாலும் கொஞ்சம் வில்லத்தனமாக தான் இருக்குமோ, பரவாயில்ல இருந்துட்டு போவோம். டன் டடன் டடன் டன் டன். என்ன மேடம் தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க போல? அக்கா, அடுத்து என்ன மேக்கப் கோர்ஸ் கற்றுக்கலாம், என்ன அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலையே, எந்த குடும்பத்தை எப்படி கிடைக்கலாம், யாரை அள வைக்கலாம், என்ன சூழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சூனியக்காரி மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. என்னை பார்த்தா உனக்கு என்ன சூனியக்காரி மாதிரி தெரியுதா? அப்போ இல்லையா, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுடி. அக்கானு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? கொஞ்சமாவது உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறியா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. ஒழுங்கு மரியாதையாக போறியா என்ன? இது என்ன உன் வீடா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க? நீ வேணா போடி. வாடி போடின கொய்யக்காலை முறிச்சு விட்ருவேன். எங்கள் கையை முறி பார்ப்போம். சோடா புட்டி அக்கானு கூட பார்க்க மாட்டேன். எப்போ பாரு என்கிட்ட வம்பளுத்துக்கிட்டே இருக்கிற. ஒரு நாள் பாரு நீ தூங்குறப்ப மண்டையில் இருக்க முடிய அப்புறம் பிச்சு விட்ருவேன். எங்கடி என் முடியெல்லாம் பிச்சு பாரு, என்ன மாதிரி தொட்டு பாருடி. இந்தா தொட்டுட்டேன், என்ன பண்ணுவ? பிசாசை விட்டு தொலைடி. அம்மா, ஐயோ அம்மா, அம்மா. என்னடி சூனிய பாரு சொன்ன, என் முடிய வெட்டுவாளாமே. வாடி வெட்டுடி பாக்குறேன். இன்னைக்கு கையிலேயே முடிய போற பிச்சுறேன். நல்லா அடிச்சுக்கங்க, மண்டைய உடைச்சுக்கங்க. பாருமா, இனி அடிச்சு வச்சுட்டாமா. ஏண்டி எரும மாடுகள, எரும மாட்டு வயசாயிருச்சு, 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. வீடா இது என்னது? எப்ப பாரு சண்டை. ஏமா அவன் என் முடிய வெட்டி விட்டுருவேன்னு சொல்றாமா. ஏமா நான் எதுவுமே பேசலமா, இவதாம்மா இனி வம்பளுத்து அடிச்சு விட்டாமா. எரும மாடு இவ்வளவு வயசாயிருச்சு, கொஞ்சம் கூட அறிவு இருக்கா அவளுக்கு? அந்த பிள்ளை ஏண்டி அடிச்ச? ஏம்மா என்னவே கேப்பியா? அவ என்ன சொன்ன தெரியுமா? இனி சூனியக்காரின்னு சொல்றாமா. ஏண்டி மாடு, அக்காவை பார்த்து சூனியக்காரி சொன்னியா? இல்லம்மா, அவ போய் சொல்றா. அடி பாவி. ஏம்மா இவ போய் பேசிக்கிட்டு தர்றாமா. நல்லதுக்குல சொல்லிட்டே. ஆமா பிசாசுக எப்போ பாரு சண்டை. அங்கங்க போய் பாருங்கடி எப்படி இருக்காளுங்க ஒத்துமையானே. மோசர கட்டைங்க நல்லா அழுது நாடம் போடுறா, நாடக்காரி. என்ன சொல்லிட்டே நீ இப்போ அழுதுகிட்டு இருக்க? சரி போய் வேலையை பாரு, ஓடு. ஏமா அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ போப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அழுதா அவன் செஞ்சதுலாம் சரியா போயிருமா? சரி விட்டு தொலை, சின்ன கழுதை என்னமோ பண்ணி தொலைஞ்சிருச்சு, விடே. அவன் நல்லா பொய் பேசிக்கிட்டு திரியிறா, நீ சப்போர்ட் பண்ணிட்டே இரு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல, பார்த்துக்காமா. ஆமாம், எல்லா லட்சணமும் எங்களுக்கு தெரியும். இத்த தண்டி எரும மாடாயிட்ட, 4 வேலை இழுத்து போட்டு செய்வோம், துணியை துவைப்போம், இல்லை பாத்திரம் கழுவோன்னு இருக்கா. சின்ன பிள்ளை மாதிரி அவ கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க.
ஒரு வேலைக்குள்ள பார்ப்போம், இல்லை அம்மா கொத்தாசையாக இருப்போம் அப்படின்னு இல்லை. அந்த பெரிய பிள்ளைதையும் போட்டு உயிர் கொடுத்து வேலை பார்க்குது. ஆமாம், எப்போ பாரு என்னவே சொல்லு. நல்லா அவரை சொல்லணும். நல்லா வருது எனக்கு. நல்லா மாலுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. இதில் உங்கள் அண்ணங்காரன் வேற நல்லா செல்லம் கொடுக்குறியான். இந்தாடி கிச்சனில் அக்கா தனியாக வேலை பார்த்துட்டு கிடக்கா தனியாக. போ, நீ போய் வேலையை பாரு. அவ கூட சேர்ந்து ஒத்தாசேரு. நான்லாம் செய்ய முடியாது, எனக்கு படிக்கிற வேலை இருக்குது. கொண்டிமாடு எதை சொன்னாலும் எதிர்த்தே பேசுறது. பிள்ளையும் மோரக்கட்டை பெற்று வச்சிருக்கேன் பாரு. எதையாவது காதில் வாங்குறாளான்னு பாரு. ஏய் அம்மா, எப்படி பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கா? போய் வேலையை பாரு. இன்னும் காதிலே வாங்காம அப்படியே போய்கிட்டே இருக்கா பாரு. இந்த வரேண்டி, ஒரு நாள் இருக்கு உனக்கு. நல்லா மிதிக்க போறேன் உனைய. மாடுக எப்பா சண்டை. ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியுதா? ஏம்மா வீடு பூரா இந்த பொம்பளை பிள்ளைய வேலை பார்க்குங்க, அது பண்ணுங்கன்னு பார்த்தா சண்டை தான். எப்போ பாரு சண்டை தான். வா லட்சுமி வா. ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஒரு 8 வந்து பார்த்தியாடி? அப்படியே விட்டு ஓடி போயிட்டா. ஏம்மா நீ பெரிய பணக்காரி, ஒரு ஆள் வச்சு கூட வேலை பார்ப்பேன். நாங்களாம் வேலை பார்க்க பிடிக்குமா பிடிக்காதா? என்னடி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன அம்மா நீ பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ண போற? அப்ப நீ பணக்காரி தானே? நீ பெரிய ஆள் தானே? ஏண்டி ஏன் சம்மந்தி பணக்காரங்க இருந்தா நான் எப்படி பணக்காரியாக முடியும்? ஏண்டி பைத்தியக்காரி மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா? ஏன் வாய் உளருது பாரு. உனக்கு என்னம்மா? சரி வா உட்காரு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. எங்க ஊருக்கார பிள்ளைக்கு ஒரு வீடு வேணும். பக்கத்துல ஏதாவது வீடு இருந்தா பார்த்து சொல்றியா? வீடு பார்க்கணுமா? சரி எந்த மாதிரி வீடு வேணும்? எத்தனை ரூம் வேணும்? ஒரு சுமாரான வீடு பாருடி. 4 பேர் இருக்கிற மாதிரி 2 ரூம் வேணும். ஒரு ஹாலு, கிச்சனு, நல்ல வசதியாக தண்ணி இருக்கிற மாதிரி வசதியான வீட்டை பாரு. சரி பார்த்துடலாம். அப்போ வாடகை 10,000க்குள்ளே பாருடி. சரி நீ சொன்ன மாதிரி பார்த்தா 7,000 ரூபாய்க்கு தாராளமாக கிடைக்கும். சரி கொஞ்சம் சீக்கிரம் பாரு என்ன. ஆமாம், உன் மவனை எப்போ பார்த்தாலும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கியாமே, என்னடி பாவம் பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கலாமா? எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா ஏதாவது ஆயிரும்டி. சும்மா அடிச்சுக்கிட்டே கிடக்காத பிள்ளைய. அவன் அம்புட்டும் சேட்டை பண்ணிக்கிட்டு காடி. அப்போ இந்த நம்ம பிள்ளைய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். இவன் என்ன எப்போ பார்த்தாலும் ஆம்பளை பிள்ளைய கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியுதா? நாளைக்கு ஒரு சொல்லு வந்துச்சு, நான் என்ன பண்ணுறது நானு? அதெல்லாம் சரிதாண்டி. ஆனால் அதுக்கு சின்ன பிள்ளைய போய் சொல்லிக்கிட்டு அதுக்கு என்ன தெரியும் பாவம். இப்போ நீ அடிச்சு வளர்த்தாண்டி நாளைக்கு அம்மா வளர்த்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்கு தாண்டி இப்படி அடிக்கிறேன், மனசை கல்லாக்கிக்கிட்டே. அதெல்லாம் புரியுது நீ சொல்கிறது. அதுக்கு நான் அடித்து வளர்க்கக்கூடாதுடி. கொஞ்சம் மிரட்டி வள. கண்ணை காட்டினா பயப்படணும். அந்த அளவுக்கு வச்சா போதும். சின்ன பிள்ளைடி பாவம். அப்புறம் அம்மாவை பார்த்தாலே வெறுப்பு வந்துடும். சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். அவன் நல்லா இருக்கணும் தானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அவன் எப்படி என்ன வெறுப்பா? பிள்ளைகளுக்கு என்னடி தெரியும்? அம்மா எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம அம்மாவுக்கு நம்மளை பிடிக்கல போலன்னு தான் நினைக்கும். அப்படி வேற இருக்கும். சரி என் பிள்ளைய அடிக்காமல் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் முடியாம்மா. பிள்ளைய அடிக்காமல் வள. இதுதான் குட்டியாக்கும். ஆமாம் கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து கொடு. அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறாங்களாடி? என்ன சொன்னாங்க? எப்போ கல்யாணமா? என்ன பண்ண போகிறாங்களா? பேசுகிறாங்க, தினமும் பேசுகிறாங்க. கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். சீக்கிரம் முடிச்சு போடு. ஆமாம் சொல்லிவிட்டேன். இல்லைன்னா ஊர் கண்ணு உலக கண்ணு எல்லாம் உன் மேலே தான் இருக்குது. ஆமாம் ஏதாவது பண்ணி கல்யாணத்தை தடுத்து போடுவாங்க நல்ல மாப்பிள்ளை. அப்புறம் வேற யாராவது கொத்திட்டு போய் வர சொல்லிட்டேன். அப்படி வேற இருக்காடி? ஆமாம் சரிடி, அவர்கிட்ட சொல்லி சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். நமக்கு காசு வேணும்ல. ஆமாம் காசு இல்லைன்னா உன் சம்மதிக்காரியே எல்லாத்தையும் செலவு ஏற்றுக்குவா. நீயே கவலைப்படுற பாரு. நீ வேணா அம்படி செலவு அவளே பார்த்துக்கிறேன்னு சொல்ல போறா. சீ அது நல்லாவா இருக்கும்? இதெல்லாம் என்ன பொழப்பு? நம்ம பிள்ளைக்கு நம்ம கட்டி கொடுக்குறோம், அவங்கக்கிட்ட வாங்கி நம்மளே கட்டி கொடுக்குறதா? இது நல்லாவா இருக்கு? அடி போடி, இதை இந்த காலத்தில் இருக்கான்னு தெரியல. ஆமாச்சி. வாங்க வள்ளியம்மா வாங்க. எப்படி வந்த லட்சுமி?